உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு கொழுக்கட்டை மாவுல ஈஸியா பால் கொழுக்கட்டை செய்யறதுன்னு எப்படின்னு சொல்ல போறேன். ஏற்கனவே புழுங்கல் அரிசியில அரைச்சி அதை செய்து காமிச்சிருக்கிறேன். அதை விட இது ரொம்ப ஈஸி. நீங்க கடையிலேயே வாங்கிக்கலாம். வீட்டில் செஞ்ச கொழுக்கட்டை மாவா இருந்தாலும் இடியாப்ப மாவா இருந்தாலும் எப்படி ஈஸியா செய்யறதுன்னு சொல்றேன். கொழுக்கட்டை மாவு இந்த பாருங்க, ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்குவோம். இதை நல்லா கலந்துக்குவோம். இதில் கொதிக்க கொதிக்க தண்ணியை ஊற்றணும். அதுதான் முக்கியம். ஏன்னா தண்ணி நல்லா பபுள்ஸ் வந்து கொதிக்கிற தண்ணியை தான் இதில் ஊற்றணும். அப்போ தான் இந்த பால் கொழுக்கட்டை அழகாக வரும். இப்போ கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றுறோம். ஊற்றி கொஞ்சம் கட்டியாக கலந்துக்குவோம். நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். இப்போ கட்டியாக கலந்துக்கினா உருண்டை பதம் கட்டியாக வர்ற அளவுக்கு நம்ம ஊற்றிக்குவோம். நீங்கள் இடியாப்ப மாவு கொழுக்கட்டை எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றணும். பாருங்க, இந்த அளவுக்கு இது கெட்டியாக வரணும். இந்த டைமில் நம்ம இது சின்னதாக உருண்டை பிடிச்சி ஒரு துணியில் போட்டுக்குவோம். அதை ஃபேனில் ஒரு 10 நிமிஷம் நம்ம போட்டு வச்சுக்குவோம். இதில் கொஞ்சோண்டு மாவும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கினா உங்களுக்கு அந்த பால் கொழுக்கட்டையோட திக்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பண்ணி ஒரு துணியில் போட்டுக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தேங்காய் பால் ஊற்றி நம்ம அடுப்பில் போட்டிருக்கிறோம். இது கொதிக்கட்டும். தேங்காய் பால் கொதிச்சு வருது. இப்போ நம்ம உருண்டைகளை இதில் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் வேக நவுத்தி விட்டு இந்த உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்குவோம். உருண்டை கொஞ்சம் வெந்து போச்சு. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுவோம். கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கொழுக்கட்டை மாவு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காக. அதுக்கப்புறமா இந்த 2 கப்பு தேங்காய் பாலையும் ஊற்றிக்குவோம். மொத்தம் ஒரு கப்புக்கு 4 கப்பு தேங்காய் பால் ஊற்றிக்கணும். இதை கொஞ்சம் நல்லா கலந்துக்குவோம். அடுத்ததா சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரை. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சு, 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் கொழுக்கட்டை மாவு தேங்காய்லாம் இருந்ததுன்னா நீங்கள் உடனே இதெல்லாம் ரெடி பண்ணி சீக்கிரமாக செஞ்சிடலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னா அரை மணி நேரத்தில் இதை நீங்கள் செய்து முடிச்சிடலாம். பண்டிகை நாள்லையும் விசேஷ நாள்லையும் விருந்தாளிங்க யாராவது வந்தாலும் இது போல் செய்து கொடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீண்டும் சுவையான சுலபமான ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.